Hi friends. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா EEE டிபார்ட்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி EC பத்தி நாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன். சோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல EEE பத்தி நம்ம ஒரு ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். சோ EEE டிபார்ட்மென்ட்ல வந்து நீங்க எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுவீங்க? படிச்சு முடிச்சிட்டு எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணுவீங்க? எந்த மாதிரியான ஜாப் வந்து EEE ஸ்டூடண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம்? சோ EEE முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான எந்த மாதிரியான அவைலபிலிட்டிஸ் இருக்கு? சோ படிச்சு முடிச்சு நம்ம வந்து ஓனா வந்து ஒரு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? சோ அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ப்ளஸ் பாத்தீங்கன்னா EEE டிபார்ட்மென்ட்டுக்கும் EC டிபார்ட்மென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். சோ அதெல்லாம் பத்தி நம்ம கிளியரா பார்க்க போறோம். சோ படிச்சு முடிச்சிட்டு நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் EEE படிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா சோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல வந்து நமக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து எந்த மாதிரி இருக்கும்? சோ ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான EEE ரிலேட்டடான டெக்னாலஜி எல்லாம் வர போகுது? அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான கோர்சஸ் வந்து படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணலாம் அதையும் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து EEE படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கும் படிச்சு முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம EEE டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து 4 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ 4 இயர்ஸில் வந்து 8 செமஸ்டர் இருக்கும். இந்த 8 செமஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் வந்து 2 செமஸ்டரில் நம்ம வந்து பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ் தான் ஸ்டடி பண்ணுவோம். பேசிக்கான சப்ஜெக்ட்னு சொல்லும்போது இன்ஜினியரிங் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், அப்புறமா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ் தான் நமக்கு எல்லா இதுக்குமே வரும். ஸோ ஃபஸ்ட் இயரில் நம்ம டேரெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டோம். ஃபஸ்ட் இயர்னு சொல்லும்போது காமன் தான். சிவிலாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, EEE, ஈவன் EC, CSE எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து காமனான சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் செகண்ட் செமஸ்டர்லையும் நம்ம வந்து மேக்ஸ் 2, என்விரான்மெண்டல் சயின்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பேசிக்காக ஸ்டடி பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் இயர்க்குள்ளே தான் நம்ம வந்து EEE டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ EEE டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பேசிக் சர்க்யூட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுவோம். டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுவோம். லாஜிக் சர்க்யூட்னு சொல்லும்போது நார் கேட்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுவோம். அப்புறம் வந்து லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ரிலேட்டடாக நம்ம எல்லாம் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம மொபைல் ஃபோனாக எடுத்துட்டாலும் சரி தான், லேப்டாப்பு, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குள்ளுமே ஒரு சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்க்யூட்ஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணோம் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக்கலில் படித்த மாதிரி நம்ம வந்து டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிவைஸ் வச்சு நம்ம வந்து சர்க்யூட்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம், எப்படி டெவலப் பண்ணலாம் அதெல்லாம் பற்றி நம்ம சர்க்யூட்ஸ் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்னு ஒரு சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுவோம். இந்த எம்பெடட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாஷிங் மிஷினில் வந்து அது டேரெக்டாக ஒரு சர்க்யூட்ஸ் மட்டும் வச்சா மட்டும் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதில் வந்து சம் ப்ரோக்ராம் மூலமாட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு டிராஃபிக் லைட் சிக்னல் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டு டைமர் சர்க்யூட்ஸ் மாதிரி டெவலப் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரோலுக்கும் ஒரு டைப்ஸான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணி தான் நம்ம எம்பெடட் சிஸ்டமில் படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான சப்ஜெக்ட்ஸ் பவர் சிஸ்டம் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிப்பீங்க. இப்போ பவர் சிஸ்டம்னு சொல்லும்போது ஒரு பவரை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத படிப்பீங்க. பவர் சிஸ்டம் ஒரு பவரை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுற வரைக்கும் பவர் சிஸ்டமில் கிளியராக படிப்பீங்க. ஸோ பவர் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. விண்டு மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ விண்டு நம்ம வந்து சோலார் மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணலாம், ஹைட்ரோ தெர்மல் மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணலாம், நியூக்ளியர் பவர் மூலமாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த நிறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் பவர் சிஸ்டமில் நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா சேமஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லும்போது இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இப்போ பவரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். பவர் சிஸ்டம் மூலமாக பவரை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இந்த ஜென்ரேட் பண்ணி பவர் வந்து நமக்கு வீட்டில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய பவரை வந்து நம்ம நிறைய டிவைசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபேனு, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸுமே காமனாக ஒரே இது மாதிரி இருக்காது. ஒரு டிவைஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் ஆகிற டிவைசஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த டிவைசஸ்க்கு நம்ம எப்படி வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறோம்ல அந்த பவரை, ஸோ அதை வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். பவர் எலக்ட்ரானிக்ஸில் மெயினாக வந்து நம்ம வந்து ஒரு பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு இதுக்கும் எந்த மாதிரியான சர்க்யூட்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் வந்து M1, M2 அந்த மாதிரி மெஷின்ஸ் 1ங்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, மெஷின்ஸ் 2ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த மெஷின்ஸில் நம்ம வந்து 4 டைப்ஸ் இருக்குது. டிசி மெஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் மெஷின்ஸ், சிந்தனைசேஷன் மெஷின்ஸ். இந்த மாதிரியான மெஷின்ஸ் பற்றி நீங்கள் 1 and 2ல் படிப்பீங்க. இந்த மெஷின்ஸே வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டைனாமிக் மிஷின், ஒன்று வந்து ஸ்டாட்டிக் மிஷின்ஸ் சொல்லுவோம். இந்த டைனாமிக் மிஷின்ஸ் சொல்லும்போது ஸோ நான் ரொம்ப டெக்னிக்கலாக நான் வந்து இது பண்ணல. ஸோ காமனாக புரிகிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இப்போ டைனாமிக் மிஷின் சொல்லும்போது மூவிங் ஆகக்கூடிய பார்ட், ஒரு மோட்டர் வந்து மூவ் ஆகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி வந்து ரொட்டேட் ஆகும், அதே மாதிரி கிரைண்டரும் ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைனாமிக் மிஷின்ஸ் சொல்லிக்கலாம். இந்த டைனாமிக் மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிந்தனைசேஷன் மிஷின்ஸ், இண்டக்ஷன் மிஷின்ஸ், அப்புறம் டிசி மிஷின்ஸ் எல்லாமே சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மிஷின் சொல்லும்போது மூவ் ஆகாத மிஷின்ஸை ஸ்டாட்டிக் மிஷின் சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் மிஷின்ஸ்லாம் ஸ்டாட்டிக் மிஷின் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுவீங்க.
மைக்ரோ கண்ட்ரோலர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. சிங்கிள் டாஸ்க்கை மட்டும் தான் பண்ணும். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லும்போது மல்டி டாஸ்க்கை பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லும்போது நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர், இன்டெல் கோர் இந்த மாதிரியான ப்ராசஸர்லாம் மைக்ரோ ப்ராசஸர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து ஏவிஆர், ஆர்டினோ, பிக், ராஸ்பெரி பை இந்த மாதிரியான கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், ஒரு சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது, சிக்னல் எப்படி நமக்கு வந்து மூவ் ஆகுது, அதெல்லாம் பற்றி நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து காமனான சப்ஜெக்ட்ஸ் தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ மெயினான சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே காமனான சப்ஜெக்ட்ஸ் தான். நீங்கள் வந்து மக்கப் பண்ணி படிக்காமல் ஓரளவு புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து சர்வே ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜாப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான ஜாப் ரோல் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஜாப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் சைடு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் சைடு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ வந்து ஜாப்ஸ் பற்றியும் பார்க்கலாம். பவர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்த்தோம். பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, விண்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்தக்கூடிய சோலார், இது எல்லாமே வந்து இப்போ பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்டுமே வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கிறதுனால நீங்கள் அது எல்லா ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸாக மாறிடும். ஸோ அது ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் நீங்கள் வந்து அங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மெஷின்ஸ் அப்படின்னு சொன்னோம். நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் M1, M2 அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1 அண்ட் மிஷின் 2. இந்த மிஷின்லேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 டைப் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஸ்டாட்டிக் மிஷின்ஸ் அண்ட் டைனமிக் மிஷின்ஸ் சொன்னேன். நான் அந்த மிஷின்ஸ்னு சொல்லும்போதே நம்ம வந்து கிரைண்டரையும் நான் வந்து மிக்ஸியும் வந்து எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஸோ அது மட்டும் மிஷின்ஸ் கிடையாது, பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் JCB அந்த பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் கூட நம்ம வந்து நம்ம ட்ரிபிள் இ ரிலேட்டடான ஒர்க்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி அசோக் லைலாண்ட், L&T அந்த மாதிரியான கம்பெனிஸில் கூட நீங்கள் வந்து ட்ரிபிள் இ முடிச்சுட்டு இருக்கவங்க வந்து ஜாப்பை வந்து அங்கேயும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரியான இதுலேயே நீங்கள் வந்து ஜாப்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். மிஷின்ஸ் ரிலேட்டடாக எங்கெங்கே பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் சர்க்கியூட்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் மிஷின்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பெரிய கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சிங்கிள் மிஷினே பார்த்துட்டு போயிடும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து மிஷின்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கை வந்து இது பண்ணுறாங்க. மிஷின்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு மரத்தை கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து மிஷின்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கனால மிஷின்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சைட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சைட்ஸும் நீங்கள் வந்து சின்ன சின்ன சென்சார்ஸ் வச்சு ஒர்க் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ், கண்ட்ரோலரை வச்சு நீங்கள் அந்த ரிலேட்டடான ஜாப்ஸும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது, ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பார்ட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆர்டினோ கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வைண்டிங் மிஷின் இந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் கூட வந்து சின்ன சின்ன சென்சார்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஜாப்ஸ் கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ராஸ்பெரி பைன்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இந்த ராஸ்பெரி பை கண்ட்ரோலர் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு மட்டும்தான் ராஸ்பெரி பை ஒர்க் பண்ண முடியும். இந்த ராஸ்பெரி பை பற்றின ஒரு கான்செப்ட்டும் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு சீரியஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்டினோ வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு ஆர்டினோ ரிலேட்டடான நிறைய இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டரி சிஸ்டம்ங்கிற கான்செப்ட்ஸில். ஸோ அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டினோ பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் சர்ச் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் சைட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான சென்சார்ஸ் வச்சு கண்ட்ரோலர் வச்சு இந்த மாதிரியான எந்தெந்த டிவைசஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுமோ அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ்லேயும் ராபர்ட் போஷ் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அங்கேயும் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து நேவி, ஆர்மி இதுலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து எப்படி வந்து ஆர்மியாக நேவியில் வந்து ஜாயின் பண்ணலாங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கேயும் நீங்கள் வந்து பெரிய பெரிய ட்ரக்கு அந்த மாதிரியான மிஷின்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பார்ட்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணனாலும் ட்ரிபிள் இ சூஸ் பண்ணணுமா, இசி சூஸ் பண்ணணுமாங்கிற கன்ஃபியூஷன்லேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது. இப்போ வந்து ட்ரிபிள் இக்கும் இசிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி
எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக்கலில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஹை வோல்டேஜ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வீட்டில் கூட டேரெக்டாக கூட 230 வோல்ட் கூட நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே வந்து எலக்ட்ரானிக்ஸ் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சென்சார்ஸ்லாம் 5 வோல்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ லோ வோல்டேஜில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய சேனல்ஸ் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் போடும்போது நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வோல்டேஜில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் வச்சு பண்ணும்போது நீங்கள் வந்து பெரிய இதெல்லாம் தேவையில்லை. சின்னதான 5 வோல்ட் தான் இருக்கும். அதை நம்ம ஷாக் அடித்தாலும் பெரிய லெவலில் நம்மளை வந்து பாதிக்காது. அதே மாதிரி ட்ரிபிள்இக்கும் ஈசிக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் பவரை ஜென்ரேட் பண்ணுறதுல அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும். பவரை ஜென்ரேட் பண்ணுறதுல இருந்தாலும் சரி, மெஷின்ஸை ஜென்ரேட் பண்ணுறதாலும் சரி, மெஷின்ஸை பற்றி அதிகமாக ஸ்டடி பண்ணுவீங்க. இதை ஈசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ண மாட்டீங்க. ஒரு பவரை பற்றியோ இல்லை மெஷின்ஸ் பற்றியோ இதில் வந்து ஸ்டடி பண்ண மாட்டீங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களுக்கு காமனாக வரும். அந்த லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து 2 சைடும் வந்து காமனாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக ஈசியில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சப்ஜெக்ட்ஸ் கண்ட்ரோலர்ஸ் பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் அந்தளவு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டடி பண்ணுவீங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் சொல்லும்போது என்னென்னா, நம்ம வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய ஈசி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ கம்யூனிகேஷன் சொல்லும்போது நம்ம வந்து ஒரு 5 நெட்வொர்க்ஸ் இருக்கலாம், 5G 4G அந்த மாதிரி நெட்வொர்க் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டடி பண்ண மாட்டீங்க. ஸோ இது வந்து மெயினான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக வந்து ட்ரிபிள் அண்ட் ஈசிக்கான கான்செப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆனாலும் ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். ட்ரிபிள் இ ஐடி சிஎஸ்சி இப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து ட்ரிபிள் முடிச்சுட்டும் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களே, ஸோ இந்த மாதிரியான ஐடி ஃபீல்டுக்கு போகலாமா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டும் ஸ்டடி பண்ணுவீங்க. இன்னொன்று ஊப்ஸ் கான்செப்ட் ஒன்று படிப்பீங்க. ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அது ஆனால் உங்களுக்கு வந்து மெயினான கோர் கான்செப்ட் கிடையாது. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் வந்து ட்ரிபிள் முடிச்சுட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலாக இருக்கணுமே தவிர, மெயினாக வந்து நான் இப்போ வந்து படிக்கும்போதே நாம் வந்து ஒரு ஐடியில் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் உங்களுக்கு தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. அப்படி சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் சைடோ உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டையும் ஐடி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு போகலாம். மற்றபடி மெயினான விஷயங்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி ஜாப்ஸ் அப்படிங்கிற ரோலில் சொன்ன மாதிரியும் சப்ஜெக்ட்ஸில் சொன்ன மாதிரியும் அதுதான் உங்களுக்கு மெயினான கோர் கான்செப்ட். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஸ்கோப் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க மட்டும் தான் ட்ரிபிளில் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பசங்களை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்லேயும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் பசங்க அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சின்ன இதில் இருக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போதே சரி, நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நம்ம ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிமோட்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு, லைட் இந்த மாதிரியான சின்ன சின்ன சர்க்யூட்ஸ்லாம் எப்படி வருது, அதில் நம்ம கொஞ்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்கணும். அதில் கொஞ்சம் பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பைக்ஸ் ரிலேட்டடான இதை நிறைய பேர் வந்து பைக் பார்க்குறதுனால மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மெயினாக பசங்க வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் சைடு வந்து அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. பொண்ணுங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கேர்ள்ஸ் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களும் வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிள் சூஸ் பண்ணக்கூட வேண்டாமான்னு கிட்ட கிடையாது. கண்டிப்பாக அவங்களும் சூஸ் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூச்சர் ஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது, ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து பவர் இல்லாத ஒரு இதே நம்ம இருக்க முடியாதுங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வந்து மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெஷின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு. அதேமாதிரி சென்சார்ஸ் இப்போ வந்து சின்ன சின்ன இருக்குது பார்த்திங்கன்னா, சென்சார்ஸ், ரோபோட்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு தான் வருது. வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் வருது. ஸோ அதனால் வந்து ஃபியூச்சர் ஸ்கோப்னு சொல்லும்போது இப்போ எல்லாமே வந்து ஐஓடிங்கிற ஒரு கான்செப்ட்டை பற்றி சொல்லலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க. மிஷின்ஸ்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக வேலை எங்கே இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு மிஷின் இன்னொரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு டிவி வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கூட கம்யூனிகேட் பண்ணால் எப்படி இருக்கும், ஃப்ரிட்ஜ் வந்து வாஷிங் மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் பற்றி ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய கான்செப்டாக வரப்போகுது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக வந்து டவுன் ஆயிரும்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதுக்கும் ஸ்கோப் வந்து அதிக லெவலில் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இதுவும் அப்படி தான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக சொல்லும் போது அதுவும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா இது எல்லாருமே வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ யூஎஸ்லாம் அந்தந்த மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து இன்னும் மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் வரல. ஆனால் இனி ஃபியூச்சரில் கண்டிப்பாக மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் வரப்போகுது. இப்போ ஒரு காராக இருந்தாலும் சரி, காரை ஆட்டோமேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீட்டை ஆட்டோமேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டாக மாறதுனால ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ட்ரிபிளுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம். எந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் வந்து
டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இந்த மாதிரியான சின்ன சின்ன சர்க்யூட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்யூட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியரான நாலேஜில் தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கள் சேனலே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கோர்சஸ் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஸ்கேடா, பிஎல்சி இந்த மாதிரியான இதுவும் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சர்க்யூட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலர் பற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆர்டினோவை பற்றி சூஸ் பண்ணி ஆர்டினோ பற்றி ஸ்டடி பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பை கண்ட்ரோலர் வச்சு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணிவிட்டு ராஸ்பெரி பை பற்றி ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ராஸ்பெரி பை வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ராஸ்பெரி பைக்குள்ள நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ராஸ்பெரி பையை ஃபீல்டில் எடுக்கிறவங்க ஸோ நீங்கள் அதை பற்றி சூஸ் பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பைங்கிறது நாங்கள் ஆல்ரெடி என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொடுக்குறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் சின்ன சின்ன கான்செப்டாக நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆர்டினோங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பெடட் சிஸ்டம் பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் பேசிக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயும் போய் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. யூடியூப்ஸை பார்த்தே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு என்ட்ராகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஜாபு, நல்ல காலேஜில் படித்தா தான் ஜாப் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் தான் காமிக்கணும், காலேஜில் தான் காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸோ இது 100% ஷூர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் ஏதாச்சும் ட்ரிபிள் ரிலேட்டடாகட்டோ, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகட்டோ, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாகட்டோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களுடைய காண்டாக்ட்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.